ஆஜிரா மவுலது ஓதக்கூடாதுங்கிறாங்களே, எதுக்கு ஓதக்கூடாது? இதுக்கெல்லாம் பெரிய ஆராய்ச்சி ஒன்றுமே தேவையில்லைடா. அல்லாவும் ரசுல்லாவும் சொன்ன தண்டமாக இருக்கும். இந்த மௌலது அல்லாவும் சொல்லலை, ரசுல்லாவும் செய்யலை. ரசுல்லாவுக்கு பின்னால் தான் இந்த மௌலதே ஓத ஆரம்பித்தாங்க. அதுவும் வணக்கத்துக்காக இல்லை, வயிற்று பிழப்புக்காக. ரசுல்லா சொன்னாங்க, யார் இந்த மார்க்கத்தில் புதிய வழிபாட்டை உருவாக்குவாரோ அதுதான் பித்அத். மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பித்அத்துடைய அந்த கொடூர முகம் தெரியவில்லை. சகோதரர்கள், அறிஞர்கள் சொல்வது என்ன? விபச்சாரத்தை விட, திருடுவதை விட, மது குடிப்பதை விட, இன்னும் கொடிய பாவங்களை விட அல்லாஹ்வின் பார்வையிலே, ரசூலுடைய பார்வையிலே பித்அத் மிக பயங்கரமானது. ஷிர்கிற்கு பிறகு, குஃப்ருக்கு பிறகு, நிஃபாக்குக்கு பிறகு இந்த பித்அத் என்பது அல்லாஹ்வின் பார்வையிலே மிக பயங்கரமான செயல். ஷிர்க் செய்தவர்கள், குஃப்ர் செய்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. ஆனால் அவர்கள் தான் செய்வதை ஷிர்க் என்று அறியும் போது அவர்கள் திருந்துவார்கள். அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பித்அத் செய்பவர்கள் எப்படி செய்கிறார்கள்? தாங்கள் செய்வதை மார்க்கம் என்று நம்பிக்கை கொண்டு, மார்க்கம் என்று அதை வாதிட்டு, மார்க்கம் என்று அதற்கு ஆதாரங்களை திருத்து கூறி செய்கிறார்களே, இவர்களுக்கு தௌபாவுடைய வாய்ப்பு மிக குறைவு. ஆகவே சகோதரர்களே, இந்த பித்அத் என்பது மிக மோசமான ஒன்று. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அழகிய முகத்தை கெடுக்கக்கூடிய ஒன்று.